இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை பிரிஸ்பேர்ன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. ஆஸ்திரேலியாவில் ப்ளூ பாய்ஸ் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது குறித்த விவாத நிகழ்ச்சியில் இனி நகர்ந்து செல்லலாம். பிரிஸ்பேர்ன் மைதானத்தில் நாளை களைகட்ட உள்ள இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு கிரிக்கெட் பயிற்சியாளர் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர் ஹாரிங்டன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி போராடிதான் தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு பதிலடி கொடுக்குமா? உங்களுடைய கருத்து. லாஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்லேட்டிவான ஒரு இன்னிங்ஸ் ஆனாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. பட் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 350-366 ரன்ஸ் வந்திருக்கும். பட் இந்தியாவுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். தோனி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இஸ் நாட் எஃபெக்டிவ், தட் மச் எஃபெக்டிவ்னு. ஏன்னா இங்கே ஜடேஜா அஸ்வின் இங்கே வந்து இந்தியா உள்ள லாஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் அதே மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து பேர்த்தில் போட்டிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே டிடன்ட் டு தட். நாளைக்கு நீங்கள் பிரிஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் பாலிங் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக முதல் ஒரு நாள் போட்டியில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. பெர்த் மைதானம் வேகப்பந்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மைதானம் என்று நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். எதுக்கு இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களை வந்து தோனி பயன்படுத்த காரணம் என்ன? இல்லை, ரெண்டு ஸ்பின்னர்ஸுமே தே ஆர் எக்ஸாக்ட்லி இன் ஃபார்ம். அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தி அவுட்ஸ்டாண்டிங் போலிங்க. அதனால் அந்த அக்யூரேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேம்பெயினர்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அந்த எஃபெக்டிவ் வந்து பேர்த்தில் இருந்திருக்கும் கூடன்றது தான் அவரோட கணிப்பாக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறது, நம்ம வந்து அவங்க சரியாக போடல. தோனியோட கணிப்பு வந்து யானைக்கும் அடிசிருக்கும் என்பது மாதிரி தோனியோட இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து அந்த மிடில் ஓவரில் வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோனி முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அந்த 30 to 40 ஓவர்ஸ்ல தான் வந்து அதிக ரன்கள் வந்து ஜார்ஜ் பெய்லியும் நம்மளுடைய ஸ்டீவன் ஸ்மித்தும் வந்து அதிக ரன்கள் அடித்து அணியின் வெற்றிக்கு உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுழற்பந்து வீச்சாளர்கள் ஒரு முக்கிய காரணமாக தோனி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் அஸ்வின் தொடருவதற்கு வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா, இல்ல அஸ்வினுக்கு பதிலாக வேற யாராவது வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா? ஏன்னா ஆஸ்திரேலியானாவே நம்மளுக்கு வந்து தெரியும், ஒரு வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம் ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. இல்லை, அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். எனக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொடுத்துட்டு அடுத்த மேட்ச் வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து வெளியில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அஸ்வின் ஆல்வேஸ் குட் பர்ஃபார்மர். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் டே வந்து அவர் சரியாக போடலன்றதுக்காக செகண்ட் ஒன் டே ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இஸ் கிவிங் 100% ரிசல்ட். எப்போவுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். முந்தைய மேட்ச்சில் இருக்கிற தவறெல்லாம் வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணி ஜஸ்ட் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் த நெட்ஸ். அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். கோச்சஸ் நிறையா அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஒரே டவுட் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்லாட் வந்து கொஞ்சம் மாறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஷிகர் தவனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதாவது உள்ள வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அணியில் மாற்றம் செய்யப்படுவதற்கு இரண்டு வாய்ப்புகள் முன்வைக்கப்படுகின்றன. தொடக்க ஆட்டக்காரராக சிக்கர் தவான் வந்து கடந்த ஒரு நாள் போட்டிகளெல்லாம் வந்து சோபிக்க தவறாத காரணத்தினால் சிக்கர் தவானுக்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு வீரரை தொடக்க ஆட்டக்காரராக இறக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. அது யாராக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியும் எழுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியானாவே பொதுவாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானம் அதிகமாக இருப்பதால் முதல் ஒரு நாள் போட்டியில் சோபிக்க தவறிய அஸ்வினுக்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர், அதாவது இஷாந்த் சர்மா பூரண குணமடைந்தால் ஒருவேளை இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் அஸ்வினுக்கு பதிலாக இஷாந்த் சர்மாவை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு முன்வைக்கப்படுகிறது. தொடக்க ஆட்டக்காரரையும் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை வந்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்படுகிறதா? இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி பார்க்கப்படுகிறது. அணியில் ஏதேனும் மாற்றம் செய்யப்படுமா? இல்லை, பேட்டிங் மற்றும் ஓப்பனிங் ஸ்லாட் மட்டும் தான் மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஜஸ்ட் கீப் ஆன் ஃபீலிங். அவர் தான் சரியாக ஆட மாட்டார். பட் தோனிக்கு அவர் மேலே நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஷிகர் தவன் வந்து எப்படின்னா சில இன்னிங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு வாள். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் 6 பேட்ஸ்மேன்ஸ் ரைட் வந்துடும். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் திருமணமும் முடிஞ்சிருக்கு. அவருடைய வைஃப் வந்து ஆஸ்திரேலியா தான். ஸோ அவர் வந்து ஒருவேளை அவர் வந்து ஆஸ்திரேலியாவை சொந்த மைதானமாகவே நினைத்து விளையாடலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவுது. சிக்கர் தவான் ஏன் இனி வரும் போட்டிகளில் வந்து சோபிக்க தவறிக்கிட்டே வர்றார்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாண்டோட ட்ராக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் தான். இதை வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரெண்டாவது மிதமான பந்து வீச்சுக்கு ஏற்றமான ஒரு ஆடுகள் தான் சொல்ல முடியும் இந்தியாவில் இருக்க எல்லாமே. பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி குயிக். பட் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்த் வந்து அந்த மாதிரி ஒரு குயிக்காக தெரியல. ஏன்னா இவங்க வந்து அந்த பேர்த்தை
பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 4-5 போட்டிகள் ஆடி இருந்தால் இந்தியாவுக்கு வந்து இந்த பேர்த் வந்து கொஞ்சம் பயங்கரமாக கூட இருந்திருக்கலாம். பட் செட்டில் பண்ணிவிட்டு வந்து ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் ஆன ஒரு இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்லி ஆடிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நமக்கு ஒரு 350 ரன்ஸ் வந்திருக்கலாம். பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொலாப்ஸ் ஒன்றுமே கிடையாது. பட் bowling வந்து நாளைக்கு தோனி வந்து எதையுமே மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு டவுட். ஏன்னா அஸ்வினை வந்து அவர் நிச்சயமாக ட்ராப் பண்ண மாட்டார். ஏன்னா இஸ் அ மேட்ச் வினர் ஆல்வேஸ். பட் அந்த செகண்ட் ஒன் டே வந்து இல் பி கண்டினியூங் நினைக்கிறேன். பட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு வேளை எப்படின்னா ஓப்பனிங் ஸ்லாட் வந்து தவானு போல வேறு ஏதாவது ஒரு ரீப்ளேஸ் வரதுக்கு கண்டிப்பாக. தவான் வந்து இப்போ நம்ம தொடக்க ஆட்டக்காரர்கள்னாவே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி தான் இறங்குறது வந்து வழக்கமாக இருக்கிறது. சிக்கர் தவானுக்கு பதிலாக வேற யார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக வந்து இந்தியன் ஓப்பனரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குது? இல்லை, ஐ டோன்ட் திங்க் நாளைக்கு அப்படி சப்போஸ் கண்டினியூ பண்ணல அப்படின்னா வில் பி கிவன் அ செகண்ட் சான்ஸு. ஏன்னா ஒரே போட்டியில் அவர் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆடின ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை டு கோ ஃபார் ஸ்கோர் லெக் ஏரியா தான் கொஞ்சம் ஒரு புல்மாக இருந்தது. பட் அது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஆடி இருந்தால் அது சப்போஸ் வெளியில் போயிருக்கோம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இப்போ ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இல்லை, பேட்டிங்லேயே ஒரு ப்ராப்ளமாக பார்க்கப்படுகிறது இல்லை. மிடில் ஓவரில் வந்து ஸ்டார்டிங்லேயும் நம்மளுடைய இந்தியா பேட்ஸ்மேன்கள் வந்து சிறப்பாக விளையாடுறாங்க. அதே மாதிரி என்ட்ரப்லேயும் வந்து நல்லா விளையாடுறாங்க. மிடில் விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மிடில் வந்து அதிக ரன்னு நம்ம வந்து எடுத்தா மட்டுமே தான் ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு இலக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டிங்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் நம்ம முன்வைக்க வேண்டிய கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து சிறப்பாக விளையாடவில்லை. அதாவது ஓப்பனர் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் வந்து சிறப்பாக விளையாடல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இந்திய அணியின் மேலே வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது மாதிரி ஒரு கொலாப்ஸ் இருந்தது வந்து உண்மைதான். பட் நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் விக்கெட் தான். ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து கொஞ்சம் ஏழியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 200 ரன்ஸ் ப்ளஸ் 200 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து விராட் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் வந்து சூப்பர்லேட்டிவ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அஜன்கே ரஹானிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பட் என்ன தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ரன் வந்தப்போ 1 விக்கெட் தான் டவுனு. ஸோ 230 for 1 இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு விக்கெட்டு தான் வந்து போயிருக்கு. ஒரே ஒரு விக்கெட் தான் நம்மளுக்கு வந்து அவுட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் ஒரு நல்ல ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இவங்க அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதிக ரன் வந்து எடுத்திருந்தாங்கன்னா இந்தியாவுடைய இலக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். குறைஞ்சது 350 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் கருத்து. இப்போ என்ன இது சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா பிடிச்சிருந்தா கண்டிப்பா 350க்கு மேல ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. நம்ம இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிக்கு வரலாம். இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஏதேனும் விளைவை ஏற்படுத்துமா? இல்லை, பிரிஸ்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாஸ் சொன்னீங்கன்னா போலிங் தான். அவர் வந்து எடுத்தோடனே பேட்டிங் தான் ஆடுவார். இந்தியா வந்து டாஸ் எலக்ட் பேட் ஸ்ட்ரைட்டாகவே. ஏன்னா தோனி வந்து கீழே ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்லாம் வச்சுக்க மாட்டார். இப்போது இந்த லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 ரன் வந்திருக்கு. ஸோ இதை வந்து அவங்க டீம் மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெல் கோ ஃபார் 360, 340 to 360 ரன்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு நிறைய விதத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர் வந்து ஒன்லி ஃபார் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ ஃபாஸ்ட் பாலிங் கூட அவர் வந்து கமெண்ட் பண்ணலை. அதனால் நீங்கள் புதுசாக வந்து ஸ்ட்ராண்ட் கூட சூப்பர் ரெடியாக போட்டிருக்காரு. அதே மாதிரி புவனேஷ்குமார் ஆல்சோ போல் வெல். பட் அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 2 ஸ்பின்னர்ஸும் 10 ஓவர் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்பின்னர்ஸும் நாளைக்கு டைட்டன் பண்ணி போட்டுருணும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் கணக்கு வந்து இந்தியாவோட கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் சொல்ல முடியும், பிளேயிங் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்மித், ஜார்ஜ் பேலி வந்து 2 பேரும் நமக்கு லாஸ்ட் மேட்ச் தோற்ற முக்கியமான 40% ரிசல்ட் வந்து அந்த டிஆர்எஸ் இல்லாதது. ஸோ அதை காட் பேகன் வந்து கொடுத்து அது வெளியில் போயிருந்தாருன்னா நமக்கு எடுத்துகிட்டு அப்போ வந்து இஸ் ஒன்லி 16 ரன்ஸில் வந்து இதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா டோர்லையும் டிமினி அவுட் ஆனது, அவுட் இல்லாமல் ஒரு மேட்ச் நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆச்சு. அதே மாதிரியே இந்த ஒன்டேவும் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. டிஆர்எஸ் மெத்தட் வந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வரவேற்று நம்ம அணிக்கு கொண்டு வந்தால் ஓரளவு இன்றைக்கி அதுதான் அவரும் பேசியிருக்காரு. கேப்டன் தோனி இன்றைக்கி அதுதான் இன்சஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் ஹியூமன் எரர் தான். பட் என்ன பண்ண அன்ஃபார்ச்சுனேட்லி பட் அது தட் இஸ் 100% அவுட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் பேட்ஸ்மேன் ஹிம்செல்ஃப் இஸ் ஜஸ்ட் வாக்கிங் அவுட். அது கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து 90 ரன் வந்து நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் இல் காட் அண்ட் 112 ரன் போயிட்டார் அவர். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பிரிஸ்பேன் மைதானத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். பிரிஸ்பேன் மைதானத்தில் நாளைய வானிலை பொறுத்தளவுக்கு மாலைகளுக்கு அதாவது சாயந்தரத்துக்கு மேலே வந்து அதிகமாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. அதாவது நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேலே மழை பெய்தால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சிடும். செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு வெற்றி சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது. டக்வர்த் லூயிஸ் மெத்தட் படி மழை பெய்தால் இரண்டாவது பேட்டிங் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதை வந்து ஒரு பேட் லக் தான் சொல்லணும். டக்வர்த் லூயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்
1992 வேர்ல்டு கப்லேருந்து ஆரம்பிச்சு அந்த சிஸ்டம் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்க்ளூடிங் கவாஸ்கர் கூட சரியாக புரியல அது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். நீங்கள் ஒரு 350 ரன்ஸ் அடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவீங்க, செகண்ட் ரெயின் வந்தது அப்படின்னா. ஸோ டக்வர்ஸ் லூயிஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இத்தனை ஓவரை நீங்கள் இவ்வளோ ரன்ஸ் அடிக்கணும், ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இமாலய ஒரு டோட்டல் வரும். அப்படி இல்லைன்னா அப்படின்னா எப்படி அப்படின்னா கட் ஆஃப் ரன்ஸ் வந்துடும். இது ஒரு 350 லட்சம் 170 டு வின் இத்தனை ஓவர்லன்னு வந்துடும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு மழை பெய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் அப்படி அந்த மாதிரி சிஸ்டம் இருந்து மழை கன்ஃபார்ம்டாக இருக்குது அப்படின்னா தோனி வந்து நாளைக்கு என்ன பண்ணுவார்னா bowling தான் போடுவார். ஸோ அதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நாளைய போட்டியில் வந்து டாஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் ஆஸ்திரேலிய வீரர்கள் அணியில் வந்து நிறைய மாற்றம், மழை பெறாமல் மழை இல்லை அப்படின்னா டெஃபினட் இந்தியா ஜஸ்ட் கோ ஃபார் பேட்டிங் தான். கண்டிப்பாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக இந்திய அணியின் கேப்டன் வந்து தோனி பேட்டிங் எடுப்பார். அப்படி மழை பெய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தால் தோனி வந்து பவுலிங் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களில் வந்து நிறைய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சிலையும் சரி, பேட்டிங் ஆர்டர்லையும் சரி ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் ப்ளூ பாய்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.